लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளங்குளிர் மேல் துயிலெந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையாலே 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2664வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 25வது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம், அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே கிடம்பியாற்றானருடைய தனியன். கருவிருத்த கொழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்வோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீர் திருநாட்டகத்தே. 25வது பாசுரத்தை சேவிப்போம். எம்கோல் வளை முதலா கண்ணன் மண்ணும் விண்ணும் அளிக்கும் செங்கோல் வளைவு விளைக்குமால் திரள் சேர் அமரர் தம்கோனுடைய தம்கோன் உம்பர் எல்லா வியர்க்கும் தம்கோன் நம் கோன் உகக்கும் துழாய் என் செய்யாது இந்நானிலத்தே. தலைவி பேசுவதாக ஒரு பாசுரத்தை ஆழ்வார் பொழிந்திருக்கிறார். தலைவி பெருமாளை விரும்பி சேர வேண்டும் என்று நினைத்து சேர்ந்திருந்த சமயத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும் போது அவன் உடல் முழுதும் இவள் மீது பட்டு இவள் இன்பத்தோடு இருந்தாள். பிரிவிலே இருக்கிற பொழுது அவள் வேறொன்றும் கூட யாசிக்கவில்லை. அவனுடைய தலை முதல் கால் வரை அவன் அணிந்திருக்கிற மிகவும் விரும்பி அணிந்திருக்கிற குளிர்ச்சியான துழாய் என்கிற துளசி மாலையை எனக்கு கொடுக்கக்கூடாதா என்று எதிர்பார்க்கிறாள். ஆனால் அந்த மாலை இவளுக்கு கிடைக்கவில்லை. இவள் நினைக்கிறாள், இந்த மாலை கூட எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எல்லோருக்கும் சமமானவன் என்று பேசப்படுகிற இவனுடைய புகழ் என்னாவது, இவனுடைய செங்கோல் என்பது வளைந்து விட்டதாக தானே நான் கருத வேண்டியிருக்கிறது என்று பேசுகிறோம். என்னுடைய அழகிய கைவிளைகள் எல்லாம் கழண்டு விழுகிற அளவுக்கு நான் தளர்ந்து போயிருக்கிறேன். இதை காரணமாக கொண்டு தன்னுடைய கண்ணன் இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகம் எல்லாமையும் செங்கோல் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். தேவர்களுக்கு தலைவனான இந்திரன், இந்திரனுக்கு தலைவனான பிரம்மதேவன், பரமபதத்திலே வீட்டிருக்கக்கூடிய நித்திய சோரிகள் எல்லோருக்கும் தலைவன் அவன்தான் கண்ணபிரான். மிக விரும்பியிருக்கும் சூடி விரும்பி அணிந்து கொண்டிருக்கிற துளசி மாலையை எனக்கு கொடு என்று கேட்டால் அதை கொடுக்க மறுக்கிறான் என்றால் இந்த உலகத்தில் இந்த துளசி மாலை என்னெல்லாம் தீமைகளை செய்யுமோ என்று கேட்கிறான். மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் காத்து ஆள்வதில் நேர் நிற்கக்கூடிய அவனுடைய செங்கோல், நேர்மையாக இருக்கக்கூடிய செங்கோல் என்னுடைய விஷயத்திலே மட்டும் ஏன் அசுறுதியாக பாதுகாப்பு இல்லாமல் என்னை இப்படி புலம்ப வைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த துளசி மாலை நீ வேறு யாருக்கு தான் தீமையை செய்யாது என்று சுருக்கமாக விளக்கம் தருகிறார் ஒரு உரை நூலாசிரியர். எம்பெருமானிடத்து தலைவி விரும்பிய துளசி மாலையை தனக்கு கிடைக்காததால் அவனுடைய சொங்கோல் வளைந்தது என்றும் இதுபோல் இனி என்னென்ன தீமைகளை துளசி மூலம் இவன் செய்வானோ என்று கற்பனை கொள்ளுகிறாள் நாயகி. பிரிவால் பிரிந்து போய் உடல் அழைத்திருக்கிற எனக்கு அவன்தான் வந்துவிடவில்லை என்றாலும் கூட அவனுடைய மேனி முழுதும் தழுவி இருந்த ஒரு பாக்கியத்தை பெற்ற அந்த துளசி மாலையாவது எனக்கு வரக்கூடாதா? அப்படி கூட நேர்மை இல்லாதவனாக இருக்கிறானே. பிரம்மாவுக்கு இந்த தேவர்களுக்கு தலைவனான இந்திரன், இந்திரனை இந்திரன் வணங்கக்கூடிய பிரம்மா, பிரம்மாவால் வணங்கப்படுகிற பெருமான், நித்திய சூரியன் என எல்லோரையும் ஆட்சி செய்கிறவன் இவன் என்று நாம் பெருமையோடு பேசிக் கொண்டிருந்தால் அவனுடைய பெருமைக்கு இழுக்கு வருமாறு செங்கோல் கேண்மையானது வளைந்து போவது போல என் விஷயத்தில் இவன் தவறாக நடந்து கொள்ளுகிறானே, எனக்கு அந்த துளசி மாலையை கூட தரக்கூடாதா இவன்? அப்படி துளசி மாலை எனக்கு தராத துளசி மாலையால் வேறு என்னென்ன தீங்கு எல்லாம் விளையுமோ என்று கேட்கிறாள் நாயகியாக ஆழ்வார். மீண்டும் ஒருபடி பாசுரத்தோன். எங்கோல் வளை முதலா கண்ணன் மண்ணும் விண்ணும் அளிக்கும் செங்கோல் வளைவு விளைக்குமால் திரள் சேர் அமரர் தம்கோனுடைய தம்கோன் உம்பர் எல்லா எவர்க்கும் நம்கோல் உகக்கும் துழாய் என் செய்யாது இந்நானிலத்தே. காயேன வாச்சா மனசேந்திரேவா அத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செயல் நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம்
கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.